ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் டைனிங் விலாக். ஒரு நாள் நைட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஈவினிங் 6:45 ஆச்சுன்னா ஒரு சின்ன வாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 6:30லேருந்து 7 o'clock வரலும் நல்ல ஒரு ப்ரீத்திங்காக நல்ல ஒரு வாக் பண்ணுவேன். இது நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும், உங்களுக்கு எந்த நோயும் வராமல் தடுத்துரும். சரி, அப்படியே வாக்கிங்லேயே போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பன்னீர் ப்ரெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த பன்னீரையும் ப்ரெட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களோட மிகப்பெரிய ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிறத ரொம்ப ஃப்ரண்ட்டில் வைப்பாங்க. இந்த பன்னீருக்கு எக்ஸ்பைரி டேட் கிட்டத்தட்ட 20 days. ஆனால் நான் ஒரு பன்னீர் எடுத்து பார்த்தேன், அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 30th எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி போட்டிருந்தது. ஸோ அதனால் ப்ரெட்டோ பன்னீரோ இந்த மாதிரி வாங்க போனீங்கன்னு வச்சிங்களேன், பேக் சைடில் என்ன இருக்கோ அதை எடுங்க. ஃப்ரண்டில் இருக்கிறது எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இமீடியேட்டாக எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் அவங்களோடது. பட் நாம் உஷாராக இருக்கணும்ல, அதனால் நம்ம பேக் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி, எப்போவுமே சம்டைம்ஸ் பன்னீர் பட்டர் மசாலா வைக்கணும் அப்படின்னா வெங்காயத்தை நல்லா அப்படியே அரிஞ்சு மட்டும் இல்லை, கூடயே பார்த்திங்கன்னா அரைச்சும் ஊற்றுவேன். ஆனால் இந்த டைம் அரிஞ்சு மட்டும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டைமும் ஒரு ஸ்டைல் செய்வோம், ஒரே ஸ்டைல் செஞ்சு போர் அடிக்குதில்ல. இதனுடைய ஹைலைட்டே என்ன அப்படின்னா முந்திரியும் கசகசாவும் தான். முந்திரி போடுறது மேட்ரு கிடையாது, கூடயே நாமளும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு வச்சுருவோம். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. சரி, இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நல்லா பன்னீரை ஃப்ரை பண்ணிட்டேன். ரொம்ப சின்ன பீஸுக்களாக தான் இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு இது ஏன் கலர் இப்படி இருக்குதுன்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா 2 கப் கோதுமை மாவு போட்டால் நம்ம தான் 1 கப் ராகி மாவு போட்டுருமே, பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு பயங்கர சாஃப்டான சப்பாத்தி வந்திருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு சில வேலைகள்லாம் காத்திருக்கு. அது என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணும். ஸோ இந்த காய் எடுக்கும்போது இந்த முள்ளங்கியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மேலே இருக்கும் இல்லைங்களா, அந்த தோல் எல்லாமே எடுத்துடணும். இல்லை அப்படின்னா அது கூடயே சேர்த்து வச்சிங்கன்னா அது சீக்கிரமாக அழுகிரும், கூடயே அந்த காயும் கெட்டு போயிடும். ஸோ ஒரு வழியாக முள்ளங்கி நம்ம அப்படியே எடுத்து வச்சிட்டோம். இந்த பீட்ரூட்டு இது மேலே இருக்கிறது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துருவேன். நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கேரட் எதுக்கு தான் இவ்வளோ குட்டி குட்டியாக வாங்குவார்னு சொல்லிட்டு நிறைய நாள் யோசிச்சுருக்கேன். அப்போயாவது ஒரு பீஸ் சாப்பிடுவாங்க பசங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வருவார் போல் இருக்குது. இதில் என்னென்னா நிறைய கட்டப்பை எடுத்துகிட்டு போகாதனால எனக்கு வேலை ரொம்ப ரொம்ப மிச்சமாகிடுச்சு. அங்கங்கே ஒரு கவரில் வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு கவராக நான் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. சரி, ஓகே. இந்த அவரைக்காய் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஏன்னா நாட்டு அவரை, இந்த நியூக்கல் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நியூக்கல் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு வேளை தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் விலாகில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத போடுறேன். வெங்காயம் எங்கள் ஊரில் 80 rupeesங்க. உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி வாங்க, 3rd பையன் அப்படியே கொட்டுவோன்னு சொல்லிட்டு கொட்டிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா பொடலங்காய் இருந்தது. இதுதான் நாட்டு பொடலங்காய். கூடையே புதினா எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த இதை பற்றி சொல்லி ஆகணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் காய் மாதிரி தெரிஞ்சுது. எல்லாம் எடுத்து வச்சு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சாதம் இருந்தது. நான் எப்போவுமே தண்ணி ஊற்றி வச்சுருவேன். ஏன்னா சிறு திரும்பவும் பல் குத்த உதவும். எப்போயாவது நம்மளுக்கு டயர்டாக இருந்தால் எடுத்து குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருவேன். ஒரே ஒரு சப்பாத்தி மீதியாச்சு. சரி, மார்னிங் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நீட்டாக நல்லா கவர் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பால் தான். இந்த பால் நான் எப்போவுமே நைட்டு போடுறது உண்டு. பையன் காலையில் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு படிப்பான். சரி, அவன் பால் குடிப்பானேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பால் குடிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன மீதி பால் எல்லாத்தையும் போட ஆரம்பித்தாச்சு. எங்கள் வீட்டு பால் செம்ம ஹைலைட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் என்ன, இதில் ஃப்ரிட்ஜில் தயிர் எப்போவுமே உஷாராக எடுத்து வச்சுருவோங்க. ஏன்னா நைட் டைமில் நம்மளுக்கு தயிர் வெளியில் கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் எடுத்து வைக்கலான்னு பார்க்கும்போது நம்மளால் முடியாதுப்பா, நம்ம போய் கேட்டெல்லாம் பூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெளியில் போய் கேட்லாம் பூட்டிடுவேன். எப்போவுமே பூட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியில் ரிலாக்ஸாக வேடிக்கை பார்த்துட்டு வரதான் என்னுடைய ஹேபிட்டு. நீங்கள்லாம் நைட் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் வாக்கிங் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய நைட் ரொட்டீன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.